ஆல்ரெடி என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கும். முடி வந்து ரொம்ப அப்படியே பஞ்சு மாதிரி பறக்கும். வெடிப்பும் அதிகமா இருக்கும். இந்த சம்மருக்கு வந்து என்ன ஹேர் பேக் போடுறதுன்னு தெரியல. இந்த சம்மருக்கு வந்து இன்னுமே முடி வந்து ரொம்ப அப்படியே காத்துல பறந்து ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு சாஃப்ட்டா, சில்கியா இருக்கிறவங்கள பார்த்தாவே இந்த மாரி நம்மளுக்கு முடி கிடைக்காதா அப்படின்னு தோணுதுன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் சொல்ற டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மகிட்ட வந்து நெறைய ஹேர் வந்து சாஃப்ட்டா பாத்துக்கிறதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இருக்கு. ஆனா, நம்ம தான் அத வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது. கத்தாழ ஜெல். அதாவது பியூரா கிடைக்கிற கத்தாழைய கட் பண்ணி நடுவுல இருக்கிற ஜெல்ல மட்டும் எடுத்துக்கோங்க. அத வந்து ஹேர் பேக்கா அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஃபிளாக்ஸீட் ஜெல்லு. ஃபிளாக்ஸீட வந்து நாட்டு மருந்து கடை இல்லன்னா மளிகை கடையிலேயே கிடைக்கும். அது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணிய வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி கிடைக்கும். ஸோ அத வந்து நீங்க ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை. இது 2மே வந்து கொஞ்சம் சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு ரேரா கிடைக்கிறது தான். இல்ல வில்லேஜ்ல இருக்கீங்கன்னா நல்லா கிடைக்கும். ஸோ அத வந்து நீங்க ஹேர் பேக்கா அப்ளை பண்ணலாம். இன்னொன்னு எல்லாருக்குமே கிடைக்கிறது வெஜிடபிள் ஷாப்ல வெண்டைக்கா. ஸோ வெண்டைக்காவ ஒரு 3 வெண்டைக்காய் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி நைட்டே வந்து 1 கிளாஸ் தண்ணீல போட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் எடுத்து நீங்க ஃபில்டர் பண்ணும்போது சூப்பர் ஜெல்லியா உங்களுக்கு இருக்கும். அத வந்து நீங்க ஹேர் பேக்கா அப்ளை பண்ணி வாஷ் பண்ணலாம். உளுந்து. உளுந்த வந்து நைட்டே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில அந்த உளுந்து வந்து அரைச்சு நீங்க ஹேர் பேக்கா அப்ளை பண்ணி வாஷ் பண்ணலாம். இது எல்லாமே நல்ல ஒரு கொழகொழப்பு தன்மை இருக்கிறது. அதனால உங்க ஹேருமே வந்து நல்லா சில்கியாவும், சாஃப்ட்டாவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் பிரேக்கேஜ் ஆகாம, ஹேர் வந்து அதாவது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமலும் பார்த்துக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இருப்பவை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க் யூ.